ஆன்லைனில் நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் சுமார் 80% தள்ளுபடியோடு நீங்கள் வாங்கலாம். வேணும்னா இந்த வீடியோக்கில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம கிட்ட ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் 3.0 அதாவது ஏர்டெல் எக்ஸ்ட்ரீமோட 3rd ஜென்ரேஷன் பாக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் கிடைக்கிறதே கிடையாது. நம்ம தமிழ் டிடிஹெச்சில் இந்த பாக்ஸ் ஆனது அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள், மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த மொபைல் நம்பரில் டேரெக்டாக என்ன காண்டாக்ட் பண்ணும்போது டேரெக்டாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஆஸ் ஏ கஸ்டமராக நீங்கள் என்ன ஒரு கொஸ்டின் பண்ணலாம். அது என்ன அப்படின்னா, வெளியிலும் இது கிடைக்குது, தமிழ் டிடிஹெச்சும் கிடைக்குது. ஸோ தமிழ் டிடிஹெச்சில் அப்படி என்ன ஸ்பெஷல்னு கேட்கலாம். ஸோ வெளியிலும் இதே பாக்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும், ஆனால் தமிழ் டிடிஹெச்லையும் இதே பாக்ஸ் தான் கிடைக்கும். ஆனால் நாங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு சில ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணி கொடுப்போம். அந்த ஃபீச்சர்ஸை நீங்கள் லோக்கலில் டெக்னீஷியன் டிஸ்ட்ரிபியூட்டர் யாருக்கிட்ட கேட்டாலுமே அதை பற்றி தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சால் தானே சொல்லுவாங்க, அதை பற்றி தெரியாது. நாங்கள் இந்த பாக்ஸில் இன்பில்ட் ஜியோ டிவியை இன்ஸ்டால் பண்ணி கொடுப்போம். ஜியோ டிவி பற்றி உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் மொபைலில் எப்படி ஜியோ டிவியை யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி டிவியில் நீங்கள் ஜியோ டிவி யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கேபிள் இருக்கக்கூடிய லோக்கல் ஃப்ரீ சேனல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த பாக்ஸில் வர மாதிரி பண்ணி கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் இருக்கக்கூடிய விளம்பரமே இல்லாத தமிழ் சேனல்ஸை நாங்கள் இதில் அப்லோட் பண்ணி கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் விருப்பப்பட்டால் IPTV அதாவது இன்டர்நெட்டில் பார்க்கக்கூடிய டிவி, சீரியல்ஸ், மூவிஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும், அதுவும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இந்த 4 ஆப்ஷனும் நீங்கள் எங்கே வாங்கினாலும் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ எங்கள் வெப்சைட்டில் வாங்கினா மட்டும்தான், அதாவது எங்கிட்ட நேரடியாகவோ அல்லது என்னோட வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆப்ஷனோட உங்களுக்கு என்னால் பாக்ஸ் கொடுக்க முடியும். இது தாங்க வெளியில் சேல்ஸ் பண்ணுறதுக்கும் நாங்கள் சேல்ஸ் பண்ணுறதுக்கும் இருக்கக்கூடிய மேஜர் டிஃப்ரெண்ட்டு. இந்த பாக்ஸில் சேட்டலைட் சேனல்ஸை நீங்கள் டேரெக்டாக உங்களோட செட்டாப் பாக்ஸ் வழியாக பார்த்துக்கலாம். அதுக்கு இன்டர்நெட் எதுவுமே தேவை கிடையாது. ஸோ ஜியோ டிவி, லோக்கல் டிவி, இலங்கை சேனல்ஸ், IPTV எல்லாம் பார்க்குறதுக்கு இன்டர்நெட் ரொம்ப 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 முக்கியம். இந்த பாக்ஸை நீங்கள் வெளியில் வாங்கினாலும் இன்டர்நெட் யூஸ் பண்ணுற மாதிரி தான் வரும். ஆனால் எங்ககிட்ட வாங்கினா அந்த சாஃப்ட்வேரில் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி கொடுப்போம். இந்த சாஃப்ட்வேர் ஆனது நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் தேடினா கூட உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா ஒரு சில கோடிங் பண்ணால் தான் இந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு எனபிள் ஆகி வரும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸோடு நாங்கள் பாக்ஸை சேல் பண்ணுறோம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸோட உங்களுக்கு பாக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள், மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மொபைல் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸோட குவிக் அன்பாக்சிங் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட பாக்ஸ் அதாவது ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் 3.0 3rd ஜென்ரேஷன் பாக்ஸ் ஆனது அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது ஒரு சில பாக்ஸ் மட்டும் தான் நான் காமிச்சிருக்கேன். எங்ககிட்ட அதிக அளவிலான பாக்ஸ் இருக்குது. மேக் யுவர் டிவி ஸ்மார்ட்டர் அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸ்மார்ட் டிவி இல்லாத ஒரு டிவி நீங்கள் இது மூலமாக ஸ்மார்ட் பண்ணிக்கலாம் தான் அர்த்தம். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சைட்லையும் இதே மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க, அந்த சைட்லையும் அதே மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே முன்னாடியே ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் 3.0 அதாவது 3rd ஜென்ரேஷன் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் ஆனது இருக்குது. ஸோ இது கூட ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமோட்டை யூஸ் பண்ண தெரியல, இந்த பாக்ஸை யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா இந்த யூசர் மேனுவலை நீங்கள் படிச்சுக்கலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய எந்த ஒரு பாக்ஸ்லையுமே யூசர் மேனுவல் தரது கிடையாது. இது ஒரு ஆண்ட்ராய்டு பாக்ஸ் அப்படின்றதுனால இதுக்கு யூசர் மேனுவல் தராங்க. இந்த யூசர் மேனுவலில் ரிமோட் எப்படி யூஸ் பண்ணுறதுலேருந்து பாக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, இன்டர்நெட் எப்படி கனெக்ட் பண்ணுறது, வைஃபை எப்படி கனெக்ட் பண்ணுறது வரைக்கும் எல்லா விதமான அந்த சிஸ்டம்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க இதை படித்து அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஒர்க் பண்ணலாம். அதுக்கடுத்ததான் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் 3 பாக்ஸ். ஸோ இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது பாக்ஸுக்குள்ளே என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பாக்ஸோட வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு மேலேயே இருக்குது. இந்த அட்டைப்பட்டி ரிமூவ் பண்ணோம்னா உள்ள ஒரு ரிமோட், ஒரு பவர் அடாப்டர், ஒரு HDMI கேபிள், அப்புறம் 2 AAA பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது தாங்க ஹை குவாலிட்டியான HDMI கேபிள். ஏர்டெல் கம்பெனிலேருந்தே வரதுனால இது உங்களுக்கு குவாலிட்டி சூப்பராக இருக்கும். உங்கள் டிவிக்கு டேரெக்டாக யூஸ் பண்ணும்போது அந்த கிளாரிட்டி நீங்கள் பார்க்கலாம். அதுக்கடுத்ததாக ஒரு ப்ளூடூத் ரிமோட். ஸோ இது IR பிளாஸ்டர் ரிமோட் கிடையாதுங்க, இது ஒரு ப்ளூடூத் ரிமோட். ஸோ இந்த ரிமோட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்டைலாக இதை வடிவமைச்சிருக்காங்க. இந்த ரிமோட்டில் டேரெக்டாக OTT பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு 2 AAA பேட்டரி யூஸ் பண்ணணும், அதுவும் உங்களுக்கு தந்திருப்பாங்க. ஸோ இந்த AAA பேட்டரி நீங்கள் இதுக்குள்ளே போட்டுக்கலாம். அடுத்ததாக பாருங்கள் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் 3 பாக்ஸ். ஸோ இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்டைலாக மேக் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்த பாக்ஸோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு T பாக்ஸு. இது வந்து ஆண்ட்ராய்டு 3.0 பாக்ஸு. இது ரெண்டுக்கும் என்ன ஒரு மேஜர் டிஃபரெண்ட் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அந்த பழைய பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பாக்ஸ் ஆனது ரீஸ்டார்ட் ஆகும். அந்த ரீஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த பிரச்சனையை இந்த பாக்ஸில் சரி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பழைய எக்ஸ்ட்ரீம் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஹேங் ஆகும். அந்த ஒரு ப்ராப்ளத்தையும் இதில் சரி பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் இந்த பாக்ஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஹேங் ஆயிடுச்சு அப்படின்னா பின்னாடி ஒரு சிம் எஜெக்டர் டூல் வச்சு குத்துற மாதிரி ஒரு சின்ன ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் குத்தி நீங்கள் வந்து இந்த பாக்ஸை ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு சூப்பரான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் மொபைல் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஏர்டெல் எக்ஸ்ட்ரீமில் உங்களுக்கு லைட் பிளிங்க் ஆகியும் 4K டால்பி ஆடியோ கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு ஓகே ஸ்விட்ச் அதாவது ஆன் ஆஃப் பட்டன் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு USB போர்ட்டும் ஒரு மைக்ரோ SD போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ USB போர்ட்டில் நீங்கள் பென்ட்ரைவ் யூஸ் பண்ணிக்கலாம், மைக்ரோ SD போர்ட்டில் நீங்கள் மெமரி கார்டை யூஸ் பண்ணிக்கலாம்.
பாக்ஸோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. முன்னாடியே சொல்லிட்டேன். இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 1.25 கிலோ வரும். அதாவது அடாப்டரு, ரிமோட் எல்லாமே சேர்த்து 1.25 கிலோ வரும். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டனா இன் கொடுத்துருக்காங்க. ஆப்டிக்கல் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஹோம் தியேட்டருக்கு நிறைய பேர் ஆப்டிக்கல் அவுட்புட் எதிர்பார்ப்பாங்க. அது இந்த பாக்ஸில் உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 பின் கொடுத்துருக்காங்க. சாதாரண சிஆர்டி டிவிக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி. அதுக்கடுத்ததாக HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. எல்இடி மற்றும் எல்சிடி டிவிக்கு ஹெச்டி சேனலை பார்க்கறதுக்கு இதில் தான் நீங்கள் கனெக்ட் பண்ணணும் HDMI போர்ட்டு. அதுக்கடுத்ததாக ஒரு ஈத்தர்நெட் போர்ட்டும், அதுக்கடுத்ததாக ரெண்டாவதாக வரக்கூடிய ஒரு USB போர்ட்டும், அதுக்கடுத்ததாக பவர் அடாப்டர் இன்சர்ட் பண்ணக்கூடிய போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இத்தனை ஆப்ஷன்ஸோட இந்த பாக்ஸ் ஆனது நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்ஷன்லாம் பார்த்தாது அப்படின்னு உங்களுக்கு ஜியோ டிவி, லோக்கல் டிவி, இலங்கை சேனல்ஸ், IPTV போன்ற அனைத்து விதமான ஆப்ஷன்ஸும் நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். ஸோ சேட்டலைட் சேனல்ஸை தவிர ஜியோ டிவி, லோக்கல் டிவி, இலங்கை சேனல்ஸ், IPTVலாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இன்டர்நெட் இருக்கணும். அப்படி இல்லைன்னா இதுக்கு தேவையான இன்டர்நெட்டை நீங்கள் கொடுக்கணும். இதுக்கு இன்டர்நெட் கொடுக்கறதுக்கு ஏர்டெல்லே கொடுக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஜியோ இன்டர்நெட் கொடுக்கலாம், BSNL ஃபைபர் கொடுக்கலாம், அல்லது உங்களோட ஃபோனில் இருக்கக்கூடிய ஹாட்ஸ்பாட்டை கொடுக்கலாம். இது மூலமாவது இதுக்கு இன்டர்நெட் கொடுத்துட்டிங்கன்னா ஜியோ டிவி, லோக்கல் சேனல்ஸ், இலங்கை சேனல்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த பாக்ஸோட குவாலிட்டி அப்பயே நான் உங்களுக்கு 1.25 கிலோ வரும் அப்படின்னு ரொம்ப குவாலிட்டியாக இதை மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கவே ஒரு ராயல் லுக்கு தரும். ஸோ நீங்கள் ஒரு 55 இன்ச்சு டிவி அல்லது 45, 32 இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய டிவி வச்சுருக்கவங்களுக்கு இந்த பாக்ஸ் ஆனது ஆண்ட்ராய்டு 10 சப்போர்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து ஆண்ட்ராய்டு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 9 சப்போர்ட்டில் தான் வந்தது. இது உங்களுக்கு 10 சப்போர்ட்டில் கிடைக்கிறதுனால லேட்டஸ்ட் ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒர்த்தபிளான ஒரு பாக்ஸ் இந்த பாக்ஸ். நீங்கள் சன் டைரக்ட், ஏர்டெல், டாடா ஸ்கை, டிஷ் டிவி மற்றும் வீடியோகான் டிடிஹெச் எந்த டிடிஹெச்சோட யூஸராக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு இந்த பாக்ஸை எங்கள் மூலமாக வாங்கிக்கலாம். இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் மொபைல் நம்பர்